ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான எங்கள் வீட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி துள்ளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துள்ளி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு சம்பா ரவை எடுத்துக்கோங்க, அதாவது கோதுமை ரவை. நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா ஒரு சில்வர் பவுலு, அதில் தான் நான் 1 கப்பு கோதுமை ரவை எடுத்தேன். 1 கப்பு ரவைக்கு வந்துட்டு 1 1/4 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5 சின்னதாக 5 துண்டு பட்டை, 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி உடைச்ச முந்திரி, ஒரு 10 உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அரை கைப்பிடி இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு 50 ml நெய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாத்திரம் சூடானதுமே நெய் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், மஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் லைட்டாக சூடானதுமே பட்டையும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ பொரியட்டும். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த பவுலில் தான் நான் சம்பா ரவை எடுத்திருந்தேன். அந்த பவுலில் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு வெல்லமும் நான் அதே கப்பில் தான் அளந்து 1 1/4 கப்பு எடுத்திருக்கேன், பொடிச்ச வெல்லம். இப்போ பாருங்கள், நமக்கு பட்டையும் ஏலக்காவும் பொரிஞ்சிருச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்துட்டு திராட்சை சேர்த்துடலாம். கையோட தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி கூட செய்யலாம். நான் வந்து அப்படியே டைரெக்டாக தான் வெல்லம் இதில் சேர்க்குறேன். அப்படி நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்க்குறதா இருந்தால் அது நான் எப்படின்னு சொல்கிறேன். வெள்ளைப்பாகு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இதில் 2 கப்பு தண்ணி தான் இப்போ ஊற்றணும். பேலன்ஸ் அரை கப்பு தண்ணியில் வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். ஏன்னாக்கா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளத்தில் மண் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பாகு காய்ச்சி வடிகட்டி இதுக்கு ஊற்றிக்கலாம். அந்த வெல்லம் நீங்கள் எப்போ பயன்படுத்தணும்னு அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும் 2 நிமிஷமாக. கொதித்த வாட்டி இந்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே கிண்டி கிண்டி விட்டுட்டே சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும். எங்கள் வீட்டு எல்லா விசேஷ நாட்கள்லேயும் நல்ல நாட்கள்லேயும் நாங்கள் இந்த ரெசிபி செய்வோம். பாருங்கள், ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நான் வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 1 1/4 கப்பு பொடிச்ச வெல்லம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அப்படியே கொதிச்சிட்ருக்கு. இன்னும் தண்ணி கொஞ்சம் இழுக்கணும். சிட்டிகை உப்பு நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்பு சுவையை நல்லா எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட்டாக மாறிடும். வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா முக்கால்வாசி இழுத்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி வெள்ளைப்பாகு சேர்க்குறவங்களா இருந்தால் இப்போ தண்ணி இந்த மாதிரி இழுத்துருச்சு இல்லைங்களா முக்கால்வாசி, அந்த டைமில் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். வெள்ளைப்பாகு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சரி, டைரெக்டாக வெல்லம் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி முக்கால்வாசி இழுத்த வாட்டி மூடி வச்சு சிம்மில் போட்டு 5 நிமிஷம் தம்மு விட்டுறணும். இப்போ பாருங்கள் நம்ம 5 நிமிஷம் தம்மு விட்டுருந்தோம். இப்போ நமக்கு சூப்பராக துள்ளி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரெசிபியை. இன்றைக்கி ரம்ஜான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.